இங்கே வச்சுட்டு வந்துட்டேனோ. ட்ரெஸ் எப்படி சஞ்சீவ் கிட்ட போச்சு? நாங்க வைக்கவே இல்லையே. ஒருவேளை சஞ்சீவ் தான் ட்ரெஸ் எடுத்துட்டு போய் பக்கத்துல வச்சிருப்பானோ? சேச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. ஷோ, எப்படி சஞ்சீவ் கிட்ட ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு கேக்குறது? ஷோ, பயங்கரமா திட்டுவானே. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது, கேட்ட வேண்டியதுதான். சஞ்சீவ், சஞ்சீவ், என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் சொல்லு. உன் பக்கத்துல என்னோட ட்ரெஸ் இருக்கு, அதை எடுத்து தர முடியுமா? நான் முக்கியமான ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்கேன், நீயே வந்து எடுத்துக்கோ. என்னால பாத்ரூமை விட்டு வெளியே வர முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். அப்படி என்ன வேலை வாங்குற அளவுக்கு பெரிய சிச்சுவேஷன்? புரிஞ்சுக்கோ சஞ்சீவ், அது என்னால சொல்ல முடியாது. நீ அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறியா? என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? ஆமா, எதுக்கு நீ கங்காரு குட்டி மாதிரி பாத்ரூம்ல இருந்து எட்டி பாத்துட்டு இருக்க? வெளியில வா. அது முடியாது சஞ்சீவ். ஏன்? இல்ல, நான் ட்ரெஸ் இல்லாம. என்ன சொல்ற நீ? ட்ரெஸ் இல்லாம இருக்கியா? குளிக்கலான்னு வந்தேனா போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸையும் நினைச்சிட்டேன். இப்ப மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்ல. குளிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுத்துட்டு போக மாட்டியா? ஐயோ சஞ்சீவ், நான் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ட்ரெஸ் நான் ஹேங்கர்ல மாட்டினா குளிச்சுட்டு பார்த்தா ட்ரெஸ்ஸையும் காணும், டவலையும் காணும். எங்க போச்சுன்னு பார்த்தா ட்ரெஸ் உன் பக்கத்துல இருக்கு. ஏய், என்ன விளையாடுறியா? பாத்ரூமுக்கு கொண்டு போன ட்ரெஸ்லாம் எப்படி என் பக்கத்துல வந்துச்சு? என்ன கை கால் முளைச்சு பறந்து வந்துச்சா? நீ வேணும்னு தாண்டி ட்ரெஸ் இங்க வச்சுட்டு குளிக்க போயிருக்க. ஐயோ இல்ல சஞ்சீவ், சும்மா சொல்லாத. நீ அந்த பாட்டு பாடிட்டு போகும்போதே எனக்கு டவுட் வந்துச்சு. ஐயோ சஞ்சீவ், நான் எஃப்எம்ல கேட்டுட்டு இருந்த பாட்டு, அத சும்மா தான் ஹம் பண்ணேன். பேசாத. இல்ல, நீ ட்ரெஸ் இல்லாம இருந்தா நான் மனசு மாதிரி உன்னை ஏத்து பண்ண நினைச்சியா? இந்த மாதிரி டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காது. ஐயோ இல்ல சஞ்சீவ். இது பாரு, என்கிட்ட இதெல்லாம் நடக்காது. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங், தெரியுமா? வானத்துல இருந்து ரம்பையே இறங்கி வந்து நான் மைக்கணும்னு நினைச்சாலும் அசருவனா? அதை தெரிஞ்சுக்க முதல்ல. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாய் மூடு. இங்க பாரு, இந்த மாதிரி வேலை என்கிட்ட வச்சுக்காது. ஆளை பாரு. ட்ரெஸ் எப்படி அங்க போச்சு? ஒண்ணுமே புரியலையே. ஆபீஸ் ஒர்க்க பார்க்காம கேம் விளையாண்டுட்டு இருக்கா. இவள போய் சின்சியரான ஸ்டாஃப்னு சஞ்சீவ் சார் நம்புறாரு. எல்லாம் நேரம். சஞ்சீவ் சாருக்கு ஒரு நாள் உண்மையெல்லாம் தெரியதான் போகுது. அப்ப இருக்கு இவளுக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா கேம் விளையாடும் போது தான் இந்த மெயில்லாம் வரும். என்ன ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனில இருந்து மெயில் வந்திருக்கு? என்னவா இருக்கும்?
என்னது ப்ராஜெக்ட் அக்செப்டடா? டெண்டர் கொட்டேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? இந்த கொட்டேஷன் நான் தானே கோட் பண்ணேன். எப்படி ஆர்டர் கிடைச்சது? ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனில இருந்து சாம்பிள் டிசைன் வர அனுப்ப சொல்லிருக்காங்களே. சரி, ஸ்ரீஜா மேம்க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் இந்த மெயில பத்தி. சொல்லு மாயா. மேடம், ஒரு முக்கியமான விஷயம் மேடம். என்ன விஷயம்? ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனில இருந்து சாம்பிள் டிசைன்ஸை ரெடி பண்ணி அனுப்ப சொல்லி மெயில் அனுப்பியிருக்காங்க. கம்பெனிக்காரங்க நான் அனுப்பின கொட்டேஷனை அவங்க எப்படி ஓகே பண்ணாங்கன்னே தெரியல மேடம். என்ன தெரியலங்கிற? நான் அதுக்காகவா உன்னாங்க வேலைக்கு சேர்த்தேன்? நான் சொன்ன அமௌண்ட் தானே உன்னை கொட்டேஷன்ல கோட் பண்ண சொன்ன. ஆமா மேடம், நீங்க சொன்ன அமௌண்ட்டை தான் கோட் பண்ணி காலி அனுப்பி போஸ்ட் பண்ண சொன்னேன். என்ன காலி வச்சு போஸ்ட் பண்ண சொன்னியா? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா மாயா? முக்கியமான கொட்டேஷனை அவனை வச்சுதான் போஸ்ட் பண்ணணுமா? அவன் கொட்டேஷன் வேல்யூவை உனக்கே தெரியாம மாத்தி இருந்தா என்ன பண்ணிருப்ப? இல்ல மேடம், அன்னைக்கு சஞ்சீவ் சாரை குடிக்க வைக்கிறதுக்காக காலியை வெளியே அனுப்புறதுக்காக அப்படி பண்ண. ஆனா காலி நான் கோட் பண்ண அமௌண்ட்டை மாத்துவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேடம். சொதப்பிட்டு இப்போ அதுக்கு விளக்கம் வேற தரியா? சாரி மேடம். சரி, அந்த கம்பெனில இருந்து சாம்பிள் டிசைன் ஷர்ட் தானே கேட்டிருக்காங்க. ஆமா மேடம். நீ என்ன பண்ற? சஞ்சீவ கன்வின்ஸ் பண்ணி அந்த கம்பெனிக்கு டேமேஜ் ஷர்ட்ட சாம்பிள் டிசைன் ஷர்ட்னு போஸ்ட் பண்ணு. ரெண்டு ஃப்ரெஷ் கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க. ஸ்டிச்சிங்ல ஒரு சின்ன நூல் பிசுறு இருந்தா கூட அந்த டிசைனை கேன்சல் பண்ணிடுவாங்க. நீங்க அனுப்புற அந்த டேமேஜ் பீஸ அத கம்பெனில பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடும். என்ன புரியுதா? ஓகே மேடம், நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன். அப்படி என்னதான் இந்த போன்ல நோண்டிட்டு இருக்கியா நீ? பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சா? ஓய் ஓய், இந்த வருஷம் முழுவதும் வேலை பார்க்காம ஜாலியா இருக்கிறதுக்கு எத்தனை நாள் லீவ் வருதுன்னு காலண்டரை பாத்துட்டு இருக்கேன். ஓய், இத என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லிருக்க மாட்டேன்னா? ஏற்கனவே காலண்டர்ல பாத்துட்டேன், 12 நாள் ஓய். சரியா சொன்ன ஓய். 13 நாள் வருது ஓய். இல்ல 12 நாள் வருது ஓய். 13 நாள் வருது ஓய். 12 நாள் தான் வருது ஓய். பெட்டா? பெட்டு. பெட்டா? பெட்டு. பெட்டா? கொட்டு. என்ன ஐயோ, ஆபீஸ்க்கு வந்து சின்சியரா வேலையை பார்க்காம ஸ்கூலுக்கு போற சின்ன பசங்க மாதிரி இந்த வருஷம் எத்தனை நாள் கேலண்டர்ல லீவுன்னு போன்ல விளையாடிட்டு இருக்கீங்களா? ஐயா, சும்மா ஒரு கிளாரிபிகேஷன். கிளாரிபிகேஷன்லாம் ஒண்ணும் வேணாம். மாப்பிள்ளை கிட்ட சொல்லி உங்களுக்கு லைஃப் டைம் லீவ் கொடுக்க சொல்றேன். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஐயா வேணாங்கய்யா. அவரே ஏன் கூப்பிடுற? அவர் தான் லைஃப் லாங் லீவ் தர சொல்றாருல, நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதானே? ஐயோ, இந்த மரமண்டைக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. யோ, 1008 பாலிடிக்ஸ் பண்றியே, அவர் சொல்லிட்டு போற டயலாக்ல உள்ள பாலிடிக்ஸ் உனக்கு புரியலையா? லைஃப் லாங் லீவ் தரேன்னு சொல்லி என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னா வேலையை விட்டு லைஃப் லாங் தூக்க போறாங்கன்னு அர்த்தம்யா. அப்படி ஒரு அர்த்தம் இருக்காதுல்ல? புள்ள குடிக்கிறேன். ஐயா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆன் டைமுக்கு டெலிவரி ஆயிடும். ஓகே ஓகே, ப்ராடக்ட்ஸ்லாம் ரெடி ஆயிடும். நீங்க எல்லாம் கரெக்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி சொல்லுங்க. சரி, ஓகே, ஆல் ரைட். சார். யா, சொல்லுங்க மாயா. ஒரு குட் நியூஸ் சார். என்ன குட் நியூஸ்? நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனியோட ஆர்டர் நமக்கு கிடைக்க போகுது சார்.
நம்ம அனுப்பின கொட்டேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சார் 2 நாளைக்குள்ள சாம்பிள்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி அனுப்ப சொல்லிருக்காங்க சார். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா சார். மார்னிங் தான் அந்த கம்பெனில இருந்து அபிஷியலா மெயில் வந்துச்சு. ஓ அப்படியா? ஆமா சார். சூப்பர் மாமா. சக்சஸ் மாமா. என்ன மாப்ள வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற? என்ன மேட்ரு மாமா? நான் ரொம்ப நாளா ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்ல. ஆமா அதான் அந்த ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் கம்பெனியோட கான்ட்ராக்ட். அவங்க நம்ம கொட்டேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க மாமா. சூப்பர் மாப்ள. மாப்ள எது அன்னைக்கு நான் கொரியர் பண்ணனே அந்த ப்ராஜெக்ட்டா? ஆமா மாமா அதேதான். தங்கச்சி சொன்னது சரிதான், மாப்பிளைக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சு. மாமா எனக்கு இந்த ஆர்டர் கிடைக்க யார் ரீசன் சொல்லு. என்ன இப்படி கேக்குறான்? தங்கச்சி தான் அமௌண்ட்டை மாத்தி அனுப்ப சொல்லுச்சுன்னு மாப்பிள கண்டுபிடிச்சிட்டானா? சொல்லு மாமா. நீயே சொல்லு மாப்ள. நீ சொல்லி அதை என் காதால கேட்கணும் மாப்ள. நமக்கு இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கான ஒரே காரணம் மாயா தான். நான் ஏன் தெரியுமா அந்த ஆர்டர் கிடைக்க மாயா தான் ரீசன் சொன்னேன். அவ தான் கொட்டேஷனை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி அமிச்சா. தங்கச்சி தான் அமௌண்ட்டை மாத்தி எழுதுச்சு, அதனாலதான் கொட்டேஷன் கிடைச்சதுன்னு மாப்பிள்ளைட்டு எப்படி சொல்றது? வேற வழி இல்ல, சொல்லிட வேண்டியதுதான். மாப்பிள்ள தங்கச்சி சார் அந்த கம்பெனில இருந்து சாம்பிள்ஸ் ரெடி பண்ண சொல்லிருக்காங்க. யார வச்சு சார் ரெடி பண்ணலாம்? மாப்பிள்ள அது மாமா ஒரே நிமிஷம் இரு. ஜென்ரலா டிசைனர்ஸ் தான் சாம்பிள்ஸை டிசைன் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட வேற டிசைனர்ஸ் இல்லையே, யாரை வச்சு பண்ணலாம்? மாப்பிள்ள நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லு மாமா. மாப்பிள்ள உனக்கு நல்லாவே தெரியும் இந்த வேலையெல்லாம் நம்ம தங்கச்சி ரொம்ப நல்லா பார்க்கும். அதுக்கு நம்மளை விட நிறைய வருஷம் அனுபவம் இருக்கு. இந்த சாம்பிள் ஷர்ட்டை தங்கச்சியை டிசைன் பண்ண சொன்னா என்ன? மாமா இப்ப எதுக்கு ஆபீஸ் மேட்டர்ல அவளே இருக்கிற? ரோட்ல உட்காந்து தைக்கிறவெல்லாம் டிசைனர்ஸ் ஆயிடுவாங்களா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா மாமா? நல்ல மூட்ல இருந்தேன், அபி பேரை சொல்லி ஸ்பாயில் பண்ணிட்டேன். சஞ்சீவ் அபி மேல கோபத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. சாம்பிள் பீஸை ரெடி பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய நாம வாங்குறதுக்கு இதுதான் டைம். மாப்பிள திறமை உள்ளவங்க எங்க தச்சா என்ன, துணி துணிதானே. நமக்கு டிசைன் பண்ண சரியான ஆள் இல்லைன்னு சொன்னதுனாலதான் நான் தங்கச்சியை டிசைன் பண்ண சொன்னேன். மாமா மறுபடியும் அவளை பத்தி பேசாத மாமா. நீ கொஞ்சம் பேசாம இரு. சார் நீங்க சொல்றதா சார் கரெக்ட். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களே சாம்பிள்ஸ் ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம் சார். ஸ்கூல் எஜுகேஷனே தாண்டாம சர்வைவல்காக மேனுவல் மிஷின்ல ஸ்டிச் பண்றவங்க கிட்ட எப்படி சார் டிசைன் நாலேஜ் வரும்? அவங்களால எப்படி டிசைனர் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க முடியும்? ஏய் நானும் மாப்பிள்ளை பேசிட்டு இருக்கோம்ல, நடுவுல நீ எதுக்கு பேசுற? பேசாம போ. ஆமா கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சது அவ கோட் பண்ண அமௌண்ட்னால தான். சோ அவளுக்கு பேச எல்லா ரைட்ஸும் இருக்கு. மாப்பிள்ள அதுக்கு இல்ல. நீ பேசாத மாமா. மாயா சார் இந்த சாம்பிள் டிசைன்ஸ்லாம் நீங்களே டிசைன் பண்ணிடுங்க. ஓகே சார். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். மாப்பிள்ள நீ தங்கச்சி மேல இருக்கிற கோவத்துல உன் புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நீ அவசரப்படுற மாப்பிள்ள. மாமா இந்த கம்பெனில யார்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கணும்னு தெரியும். நீ பேசாம இரு. மாயா சாம்பிள் டிசைன்ஸ்ல நீங்க தான் டிசைன் பண்றீங்க, இது என்னோட ஆர்டர். ஓகே சார். இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு யார் தேவையோ அவங்க கூட டீம் அப் பண்ணி சாம்பிள் டிசைன்ஸை ரெடி பண்ணுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க, ஏன்னா இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். கண்டிப்பா சார். அப்போ நான் வரேன் சார்.
தனித்தனியா படுத்துட்டு இருக்கீங்களா? இருங்க, இன்னைக்கு உங்களை ஒரு வழி பண்றேன். இனிமே 2 பேரும் தினமும் நைட்டு இப்படிதான் படுத்து தூங்கணும்.